கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசுவாராக. எடுத்து வாசிப்போம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அதுல 19ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சோத்திரம். என்ன போடுவாரா? நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம். தேவன் பாரு எவ்வளவு அன்புள்ள தெய்வம். இந்த உலகத்துல எங்கே தேடினாலும் இப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வம் இந்த உலகத்துல எங்கே போனா கிடைக்கும். அவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் காதே சொன்னாங்க அதிர பண்ணுகிற மாத்திரம் அல்ல, மனிதனை அவ்வளவாய் நேசிக்கிற தேவனாய், நம்மளை அதிகமாய் நேசிக்கிறவர். எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அவர் நம்முடைய அக்கிரமங்கள்லாம், நம்ம முதல்ல சொல்லு வசனம், நம்மேல அவர் இறங்குவார். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். சிம்சன் மேல தேவன் இறங்கினார். ஸ்தோத்திரம். பாவிகளுக்காக இந்த பூமியிலுக்கு இறங்கினார். நாம் பாவியாய் இருக்கையில பரிசுத்தமான தேவன் நமக்காக இந்த பூமியில வந்து பலியானார். நம்மேல் இரக்கமுடைய தேவன். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணா, ஒரு அவன் கோபப்பட்டாலும் அவன் நம்மேல என்ன பண்ணா, இறங்குகிறான். ரெண்டாவது காரியம் சொல்லுது பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களை பாருங்க. எத்தனை அக்கிரமம் ஆண்டவர் என்ன பண்ணாராம், இங்க வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அக்கிரமம், பாவங்கள், எத்தனை பாவங்கள், அக்கிரமங்கள் நிறைந்து காணப்படுகிற இந்த பூமியில. ஆனா அந்த அக்கிரமம், அந்த பாவங்கள் நம்மளை மூடிக்கொள்ளாதபடிக்கு, நம்மளை அழித்து விடாதபடிக்கு அதற்கு நம்ம விலகி ஓட வேண்டும். அது நமக்குள்ளே உள்ளே வர விட்டுருக்க அந்த அக்கிரம விஷயங்கள் என்ன என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது என்று எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம். அக்கிரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது. அது மாதிரி பாவம் செய்கிறவன் நம்ம தேவனை, அப்ப பாவம் செய்கிறவன் அப்ப எப்படி, அவனுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்றது, அவர் கடலின் ஆழத்துக்குள்ள நம்முடைய பாவங்களை, நீ இந்த பாவம் செஞ்சப்ப அந்த பாவம் செஞ்ச சொல்லி காமிக்கு நம்மளை அவமானப்படுத்துற தேவன் அல்ல. அவர் அரவணைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து மகிமையாய் நம்மளை மூடிக்கொள்ளுகிற சர்வ வல்லமையுள்ள அன்பின் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட பாவங்கள் நீ சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாம இருக்கிறீங்களா? இந்த பாவத்தை எப்படி விடுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டீங்களா? என்னை ஒரு நாள் துரத்தி கொண்டிருக்கிறது, என்னால விடுதலை முடியாது. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பாவத்தை விட்டு விடுகிறதுக்கு, அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன உதவி செய்வார். அதற்கு வெளியே வருவதற்கு தேவன் உதவி செய்வார். அவரிடத்துல ஓடி வருதான். அந்த ஸ்திரீ பாவம் செஞ்சுதான் எல்லாரும் கல்லறி அவளை கொல்ல வர முடியுமா, அவளை எங்கேயே விடுதலாமா, அங்கேயும் ஓடுறான், அதை எங்கெங்கேயும் ஓடிக்கலாம். ஆனா இயேசுனுடைய பாதத்துல அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்றான், அந்த பெண் வந்து ஆணுடைய சமூகத்துல விழுகும் பொழுது அவங்க பாவத்தெல்லாம் கடலில் ஆழத்துல கொண்டு அது நம்ம எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு கூட நீ புறப்பட்டு போ. அப்ப நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை நம்ம மறந்து மன்னித்து விடுகிற தேவன். நீ சமாதானத்தோடு கூட, அப்ப நம்ம பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டாலே தேவனுடைய சமாதானம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கும் வருகிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது பாவங்களை அறிக்கை அணுகிறான். கடலின் ஆழத்துக்களை தேவன் போட்டான். எத்தனையோ பாவங்களை மன்னித்த தேவன் மனிதனுடைய ஒவ்வொரு பாவத்துக்காக, ஒருவேளை பிசாசுங்களை நீ பாவி நீ அதை பண்ணிட்டு எதை பண்ண உங்களை குற்றம் இல்ல தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே என் உதவி செய்ய மன்னித்தரும் சொல்லி கேட்கும் பொழுது அவர் இறங்குகிற தேவன். சிம்சோனுக்கு தேவன் இறங்கினான். எத்தனையோ மன்னித்த தேவன் உங்களையும் மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்கிற தேவன். அந்த காலை நேரத்துல அன்பின் கரங்களை இயேசு கிறிஸ்து நமக்காக நீட்டி கொண்டிருக்கிறார். அந்த அன்பின் கரங்களாக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயமாக உங்களுடைய பாவங்களை கடலின் ஆழத்துக்களை நீங்க எங்கெங்கே போய் பைசா செலவு அங்கே ஓட தேவையில்லை, எங்கே வந்து இருக்கிறதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உங்களை பார்த்து அனுப்பிட்டீங்கன்னா அவர் உங்களை மன்னித்து அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த அக்கிரமங்களையும் பாவங்களையும், எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்கள்லாம் ஆண்டவர் நினைக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை எங்க பாவங்களாம் கடலின் ஆழத்துக்குள்ள நீ போட்டதற்காக நன்றி சொல்ல. கடலின் ஆழத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, இன்னும் கண்டுபிடிக்கல. ஸ்தோத்திரம். நீ அதிசயமானவரப்பா. கடலின் ஆழத்துல டைட்டானிக் கப்பல் மூழ்கி எத்தனையோ அடிக்கிறது, அதுக்கு கீழே இவ்வளவு ஆழங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. 2000
சோதரம் கிலோமீட்டருக்கு தூரம் உள்ள அவ்வளவு தூரம் அந்த டைட்டானிக் கப்பல் இருந்தாலும் அதுக்கு கீழே எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஆழங்கள் உள்ள இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி சொல்றாங்கப்பா. கடலின் ஆழத்தை யாராலும் கணிக்க முடியல. அது போய்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய படைப்பு அதிசயமானது. ஆனா மனிதனுடைய பாவத்தில் அந்த கடலின் ஆழத்துக்குள்ள போட்டார் என்று போட்டு விட்டதே எவ்வளவு நீ அன்பான தேவனப்பா. எங்க பாவத்தெல்லாம் நீ மன்னிச்சிருக்கீங்க. அதற்காக நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கா நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை வழிநடத்தி பலப்படுத்துவாராக.